வணக்கம். யாம் இருக்க பயமே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெக்காளியம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில இருக்கு. திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கம் தான். அதாவது திவ்ய தேசம் வந்து 2வது கோயில் இங்க நாச்சியார் கோயில் பக்கத்திலேயே இருக்கு. நடந்து வர தூரம் தான். நம்ம அப்படியே கோயிலுக்குள்ள போய் பார்த்தரலாம். சாமிக்கு பிரசாதம் போயிட்டு இருக்கு. அண்ணா தான் எடுத்துட்டு போறாரு. அப்படியே வந்து அம்மனை வெளியே மூலவர் வந்து உற்சவரை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. கோயிலுக்குள்ள வந்தோம்னா அப்படியே லெஃப்ட் சைடில் அப்படியே கோயிலுக்குள்ள இருக்கிற எல்லா சிற்பங்களையும் அப்படியே பார்த்தரலாம். இந்த அம்மன் வந்து வெக்காளியம்மன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்றாங்க. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தோற்றம் அளிக்கும் வெக்காளியம்மன். இந்த கோயிலோட வரலாறும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்துக்கோங்க. முருகர் அப்படியே பார்த்துக்கோங்க. பெரிய அண்ணனும் இருக்காரு. காளியம்மன் உற்சவர் இவங்க தான், பார்த்துக்கோங்க. துர்க்கையம்மன், அதாவது வெக்காளியம்மன் கோயிலுக்குள்ள வரவங்க அப்படி இந்த எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிக்கலாம். தீபங்கள் ஏற்றிட்டு இருக்காங்க. சனீஸ்வரர் இந்த இடத்துல வந்து நம்ம நினைச்சதை வந்து நம்ம எழுதி இந்த இடத்துல வந்து நம்ம கட்டினோம்னா நம்ம நினைச்சது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சாமி சன்னதி, பார்த்துக்கோங்க. நம்ம உள்ள போயிடலாம். உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன கோயில் நான் பார்த்துட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் சிங்காரம். வேண்டும் மலர்ந்தருள்வாள் வெக்காளி துணை வருவாள். அம்பாள் பேர் வெக்காளி அம்மன். திருச்சி உறையூர் ஆண்டமங்கலம் பகுதியை சார்ந்தது. அம்பாள் வந்து புராண காலத்திலிருந்து அம்பாள் வீட்டில் இருக்காங்க. அம்பாளோட சிறப்பு வந்து கூரையில்லா குடிகொண்டிருக்கும் வெக்காளி அம்மன். மலக்கோட்டை தாய்மானவர் சாமி சன்னதிக்கு சாரமா முனிவர் நந்தவனத்தில் இருந்த பூவை எடுத்து பூஜித்தில் இருந்தார். அந்த மலர உறையூர் ஆண்ட சோழ மன்னன் பராந்தக சோழன் எடுத்து தன் மனைவிக்கு சுத்தமிழ்ந்தார். அப்போ முனிவர் சொன்னார், இறைவனுக்கு பூஜிக்க வேண்டிய மலரை மன்னர் பறிக்கிறார் அப்படின்ட்டு. மன்னர்கிட்ட போய் முனிவர் முறையிட்டார், உங்களுக்கு பூஜிக்க வேண்டிய மலரை வந்து மன்னர் தன்னை மனைவி சொல்லிதான் சொல்லி. மன்னர் வந்து கேட்கல, பூவை வந்து பறித்து கொண்டிருந்தார். இதனால் முனிவர் கடவுள் தாய்மானவர்கிட்ட போய் முறையிட்டார், சாமி உங்களுக்கு பூஜிக்க வேண்டிய மலரை வந்து மன்னர் தன் மனைவிக்கு சுற்றி மகிழ்ந்தான்னு சொல்லி. தாய்மானவர் வந்து கோபம் கொண்டு உறையூர் மண்மாரி பொழின்னு சொல்லி சாபம் விட்டார். உறையூர் வந்து மண்மாரி பொழிஞ்ச இடம். மண்மாரி பொழிஞ்சப்ப மக்கள் மன்னர்கள் அனைவரும் ஓடும் பொழுது வெக்காளி அம்மனிகளை வந்து உங்கள் குறைகளை தீர்க்குமாறு அம்மா மண்மாரியை தடுத்து நிறுத்துங்கள் என்று கேட்டு அம்மன் வெக்காளி அம்மனை கடவுள் தாய்மார்களிடம் சொல்லி மண்மாரி நிறுத்தியதாக வரலாறு கோயில் காணப்படுகிறது. அம்பாள் வந்து புராண மன்னர்கள் காலத்திலிருந்து இருக்காங்க. இதுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். நாச்சியாரம்மன் கோயில இருந்து இறங்கினா வாக்கு செஞ்சு 10 நிமிஷத்துல வரலாம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னாலும் 5 கிலோமீட்டர் தான். பஸ் சௌகரியம்லாம் நிறைய இருக்கிறது. பஸ்ஸுக்கெல்லாம் எந்த இதுக்கும் வேலை இல்லை. தாராளமா திருச்சிக்கு வந்தா உறையூர் அப்படின்னா உறையூர் வந்து பெருமையான இடம். திருச்சியில முக்கியமான சோழனின் தலைநகராக இருந்துச்சு. இங்கே நாச்சியாரம்மன் கோயில் அருகில் இருக்கிறது, பஞ்சவனசாமி கோயில் அருகில் இருக்கிறது. எனவே வெக்காளியம்மன் கோயில் திருச்சியில் அருகில் உள்ளதால் சிட்டுக்குள்ளதான் இருக்கிற கோயில். கண்டிப்பா வந்து ஒரு முறை அம்பாளை தரிசனம் பண்ணுங்க. இந்த பிரார்த்தனை சீட்டு ரொம்ப பிரசித்தம் பெற்றது. மக்கள் குறைகளை வந்து பிரார்த்தனையில் எழுதி அம்மன் மடியில வச்சு
எதிர்ப்புற சூழாயுதத்தில் கட்டிட்டு போவாங்க. காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு என்ன வேண்டிக்கிறீங்களோ அது செஞ்சா போதுமானது. அம்பாள் வந்து பழமையான இது ராஜராஜ இது சோழர் கால பரம்பரையிலேருந்து அப்படியே வந்திருக்கு கோயில். பல காலம் ரொம்ப காலமாக கிராம தேவதையாக வந்து அம்பாள் வெட்ட வெளியில் அம்பாள் வந்து மண்மாரி பொழிஞ்சு அம்பாள் தடுத்து நிறுத்தி அதுலேருந்து மக்களை காப்பாற்றி வந்தது வரலாறு. அப்படி இருக்கும்போது அம்பாளுக்கு வந்து தை மாதம் ஒவ்வொரு மாதங்களும் பௌர்ணமி பூஜைகள் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். கார்த்திகை மாதம் தீபங்கள் ஏற்றும், மார்கழி மாதம் பசுனி, ஒவ்வொரு மாதத்துக்கும் அம்பாளுக்கு ஒவ்வொரு பூஜைகள் விசேஷமாக நடைபெறும். இப்போ பங்குனி மாதம் பூச்சுறுதல் நடைபெறும். சித்திரை மாதம் தேர் திருவிழா, உற்சவம் ரொம்ப விசேஷமாக அம்பாள் வந்து 10 நாள் உற்சவம் நடந்து தேர் வந்து அம்பாளுக்கு வந்து எல்லாம் ஜனங்கள் பூரா அவங்கவுங்க பிரார்த்தனைகளை வந்து அல்லது அர்ச்சனை சித்தி காவடி பால் குடம் அம்பாளுக்கு பால் குடம் வந்து விசேஷமாக. ஏன்னா அம்பாளுக்கு வந்து நேரடியாக அம்பாளுக்கு பால் அபிஷேகமே பண்ணிடுது.